வணக்கம் நேர்களே, நம்ம பார்க்க போகிறது எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எறாவை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த காய் அதில் போட்டு வைக்க வாழைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தான் நம்ம எறா குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குழம்பு வந்து புளி கரைசல், உப்பு, மிளகாய் பொடி தேவையான அளவு நம்ம சேர்த்து இதை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் போய் பார்க்கலாம். பாருங்கள், சட்டி காஞ்சாச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வடகம், வெந்தயம் தாளிக்க. வடகம் பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் வதங்கிடுச்சு. நம்ம இதில் இப்போ முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து அந்த புளி, மிளகாய் பொடி, உப்பு சேர்த்து அந்த கரைசலை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்க, எறா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த புளி, மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்புறம் தான் நம்ம வந்து எறாவெல்லாம் அதில் சேர்ப்போம். பாருங்கள், இப்போ குழம்பு கொதித்து வந்துடுச்சு. நம்ம அதில் மாங்காயெல்லாம் போடுறோம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம இப்போ அதில் வந்து எறா துண்டுகளை அதில் வந்து போட்டுடலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக போடும்போது தான் எறா வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். முன்னாடியே வதக்கிட்டோன்னா அந்த எறா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் குழம்பெல்லாம் கொதிச்சப்புறம் எறாவை போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.